Hi students, இப்போ 8th மேக்ஸில் exercise 4.2ல 4th sum பார்க்கலாம். If the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find the profit percentage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 ரூலர்ஸோட செல்லிங் ப்ரைஸும் 15 ரூலர்ஸோட காஸ்ட் ப்ரைஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 10 ரூலர்ஸ்க்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 15 ரூலர்ஸ்க்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சம்முக்கு போயிடலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 128ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100%. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ தான் எக்ஸ். சரிங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன இங்கே நமக்கு 15, அப்போ அதுதான் எக்ஸ். சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கணும். ஒய் வந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு தான் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒய்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், 10. செல்லிங் ப்ரைஸோடது என்னது, 10 ரூலர்ஸோட செல்லிங் ப்ரைஸ் தான் ஒய்ன்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 10ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ்க்கு என்னது 15, ஒய்க்கு 10 மைனஸ் 10 டிவைடட் பை, அதே மாதிரி ஒய்க்கு டிவைடட் பை 10. சரிங்களா? இன்ட்டு 100% ஈக்குவல் டு 15ல் 10 போச்சு அப்படின்னா 5 டிவைடட் பை 10 இன்ட்டு 100%. கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 50 வரும். ஸோ 50%. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, என்ன அப்படின்னா 50%. இவ்வளோ தான் இந்த சம்மை, இதுதான் ஆன்சர். ஸோ நான் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.